வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இந்த இத சொல்றாங்க. பஞ்சபட்சி, பஞ்சபட்சி. கொஞ்சம் அதுக்கு விளக்கம் குடுங்க சார்ன்னு ஒருத்தர் கெஞ்சுறாரு. சார் பல வீடியோகள்ல போட்டிருக்கேன் சார். பஞ்சபட்சிங்கிறது ஒரு குப்ப சாஸ்திரம். அது ஒரு பொய்யு. அத நம்ம பயன்படுத்தவே கூடாது. முடியவும் முடியாது. அது பெரிய விஷயம். அது நமக்கு தேவையும் இல்ல. நெறைய பொய்யாயிடுச்சு சார் சயின்ஸ் உலகத்துல. அது ஜோதிடம் கிடையாது சார். அது கால்குலேஷன்ஸ் கிடையாது. உங்க பேரு உங்க பேரோட முத எழுத்து என்ன? அந்த எழுத்துக்கு என்ன நட்சத்திரம்? அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பட்சி? அந்த பட்சிய சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க சார். அந்த பட்சி வல்லூரு, ஆந்தை, கோழி, காகம், மயில் அப்படின்னு ஒரு 5 பட்சி இருக்கும் சார். உங்க பேரினுடைய அடிப்படையில அத போட்டிருப்பாங்க சார். இந்தா பாருங்க. பஞ்சாங்கத்துல அது தெளிவா போட்டிருப்பாங்க சார். பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு அது என்னென்ன பட்சி, என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் போட்டிருப்பாங்க சார். இதனால ஏதாவது பயன் இருக்குன்னா, நான் எடுத்து நானே போட்டிருப்பேன் சார். இது பயனற்ற ஒரு சாத்திரம் சார். நமக்கெல்லாம் இது தேவையே இல்ல. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்த வச்சுக்கிட்டு பலன் சொல்றோம். உங்க பட்சி ஊன் செய்யும்போது, நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க. இதுல இப்ப பிறந்த நட்சத்திரத்த கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்க சொல்ல அதாவது ஆ அப்படின்னா வல்லூர், ஈனா ஆந்தை, ஊனா காகம், ஏன்னா கோழி, ஓன்னா மயில். இந்த மாரி பெயர் பட்சி வச்சுக்கிட்டு, அதுக்கு படுபட்சி, அதுக்கு சூட்சும தொழிலு, பச்சைகளுக்கு சத்துரு மித்திர விவரம், காலையில பகல்ல 5 சாமம், இரவு 5 சாமம். இந்த ஜாமத்துல உங்க 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 பட்சி, ஊன், அரசு, ஊன், நடை, துயில், சாவுன்னு 5 தொழில் பண்ணும். அதாவது 5 பங்கா பிரிங்க பகல. பகல 5 பங்கா பிரிங்க. இரவு 5 பங்கா பிரிங்க. அதுல உங்க தொழிலுக்கு இது எது வரும்? என்னென்ன கிழமைக்கு? வளர்பிறையில இது, தேய்பிறையில இந்த தொழில்னு சொல்லி சொல்லி, அதுல நீங்க அரசு ஊன் தொழில் செய்யக்கூடிய பட்சில, உங்க காரியங்கள் ஏதாவது சுப காரியங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும். அப்படின்னு சொன்ன மாரி சொன்னாங்க. அதான் அந்த பலன். மத்த நேரத்துல செய்ய முடியாது. உங்க பத்தி சாவு தொழில் நேரத்துல நீங்க எதுவும் செய்யாதீங்க அப்டின்னாங்க. ஆனா இந்த சாத்திரத்துல உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நம்ம பத்தி சாவு தொழில் பண்றத நம்ம எதிரி நம்ம போய் பார்க்க வேண்டிய ஆளுக்கு அவருடைய பேர் நமக்கு தெரியும். அவர் முத எழுத்துல என்ன அட்சரம் வருதுன்னு பார்த்து அவருடைய பட்சி நமக்கு தெரிஞ்சிரும். அந்த பட்சி என்ன தொழிலும் பண்ணுதுன்னு தெரியும். அந்த தொழிலு நம்ம சாவு தொழிலா இருக்கு. அவருக்கு நல்ல தொழிலா இருந்துச்சுன்னா, அத நம்மளுக்கு வர வச்சு, இத அவருக்கு வர வச்சு நல்ல பலன்களை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மந்திர, தந்திர ஜபம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த சாத்திரத்துல இருக்கு. அது சரஸ்வதி மகால்ல அந்த சாத்திரத்தெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போனவைங்க ஓலையில எழுதி வச்சாய்ங்க. அத ஒரு ஆள் புக்ல எழுதி வச்சாரு. அந்த புக்கெல்லாம் இப்ப கிடையாது. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நானு 90ஸ்ல வாங்குன ஞாபகம். அப்புறம் நான் வாங்கல. நமக்கு அதுக்கு இது அது அது செய்யவே முடியாது. அத ஒருத்தர் வேல மெனக்கெட்டு ஒரு சாத்திரத்த உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த பஞ்சபட்சி சாத்திரத்த வச்சு இவங்க இந்த பக்கத்துல 2 பக்கத்துல போட்டுக்கிட்டு, நம்ம வாசன் திருக்கையில பஞ்சாங்கம் அது அந்த அளவுக்கு தான். இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் நான் இந்த வேலையாவே இருந்தேன். அது 88ன்னு நெனைக்கிறேன். 87, 88, 89ல இந்த வேலையா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒண்ணும் வரல, சரி வரல. நமக்கு எதுக்குடா இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அன்னைக்கு இத விட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பஞ்சபட்சி சாத்திரத்த கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிருவேன். இதெல்லாம் கண்டு நீங்க ஏமாந்துறாதீங்க. உங்க பட்சி ஊன் செய்யக்கூடிய காலத்துல நீங்க நல்லது செஞ்சு, அது நல்லதுல முடியும்னு நெனைக்காதீங்க. உங்க ஜாதகம் தான் கோளாறு. இப்ப அ விஜய் சார் பதவி ஏத்துக்கிட்டார். அந்த 10 மணி பதவி ஏத்தத எல்லாமே கெட்ட நேரம், அந்த நேரம், இந்த நேரம்னு எல்லாரும் சொன்னாங்க. இருக்கட்டும். எல்லா நிகழ்வுகளுமே நல்ல நேரத்துல நடந்து நல்லதா முடியல. கெட்டதா முடிஞ்சிருக்கு. எல்லா நிகழ்வுகளும் கெட்ட நேரத்துல ஆரம்பிச்சு, நல்லதாவது கெட்டு போய் முடியல. நல்லதாவும் முடிஞ்சிருக்கு. எனவே இந்த முகூர்த்தங்கள், இந்த அமைப்புகள் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக அந்த குறிப்பிட்ட நேரத்துல
என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில போனது. அது பார்த்தீங்கன்னா, அவருக்கு இடைஞ்சல் வந்துச்சு. அவர் முதல்வரா பதவி ஏத்துட்டு வந்தாரு. வெளிய வந்தோனே, அது என்ன வந்தே மாதரம், அது என்ன ஜனகணமன, அப்புறமேலு நீராறும் கடல் கொடுத்தேன்னு தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இது அந்த இடத்துல அவங்க வந்து செய்ய கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அது கவர்னர் இருக்கக்கூடிய இடம். அது வந்து கவர்ன்ஸ் அது அப்படித்தான் இருக்கும். வெளிய வந்தோனே பேசுறாங்களே, அவ்வளவுதான் இத பேசிட்டு அவங்கவங்க மறந்துட்டு போயிருவாங்க. அதனால இவரு அந்த நேரம் கெட்ட நேரம், அந்த கெட்ட நேரத்துல அவர் பதவி ஏத்ததுனால அவரு கஷ்டப்படுவாரு, அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும்லாம் வாய்ப்பு கிடையாது. அது அவர் ஜாதகம் பேசும். அவர் பாட்டுக்கு ஜாதகத்துல பேசி பலன்கள நடத்திட்டு போவார். எனவே இந்த முகூர்த்த அமைப்புகள், இந்த கெட்ட நேரம், நல்ல நேரமெல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பேசும். நம்ம முகூர்த்தம் குறிச்சாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான். இதே இது இந்த பஞ்சபட்சி ஊன் செய்ற காலத்துல ஒரு வேலைய செஞ்சோனே, அது வாழ்நாள் முழுதும் பலன் தருங்கிறதுனா 100% முட்டாள்தனம். நம்மள பொறுத்தவரைக்கும் இது கெடுக்கும். அந்த கெட்ட பலனை தரக்கூடிய அடிப்படையில தான் அது இருக்கும். ஏன்னா, அந்த நேரம் குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச உடனே பலன்களுக்குள்ள நம்ம வந்துர்றோம். அதான் உண்மைங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நன்றிங்க. நன்றி.